வழிதவறும் பிள்ளைகள். வள்ளி, சுரேஷ் இருவரும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தார்கள். அவர் பொண்ணு ஹாலில் உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்தாள். அதை பார்த்த சுரேஷுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே வேலை செய்கிற இடத்தில் ஒரு பிரச்சனை, அதில் மனசு சரியில்லாமல் அங்கேயும் சின்ன சண்டை. மகள் படிக்காமல் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தாள். அதை பார்த்ததும் சுரேஷ் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார். உனக்கெல்லாம் பொறுப்பே கிடையாதா? அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டாந்து கொட்டுனா நீ படிக்காமல் ஃபோன் பார்ப்பியா? உன்னை பெற்றதே வேஸ்ட்டு. எதிர்த்த வீட்டு சாருமதியை பாரு, எப்படி படிக்கிறா, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனால் நீ எப்படி படிக்கிற? உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு திட்டினார். அவள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி சோபாவில் எறிந்துவிட்டு ரூமுக்கு போனாள். சுரேஷ் மகளை அழைத்து டீ போட சொன்னார். அவள் ஏதோ முணங்கிக்கிட்டு போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்தாள். சுரேஷ் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்து டீயை வாயில் வைத்தார். அது உப்பாக இருந்தது. கோபம் தலைக்கு ஏற, எரும மாடு டீ போட சொன்னால் டீயில் உப்பை போட்டு கொடுக்குற, பழி வாங்குறியா, எருமென திட்டினான். அவள் வேகமாய் போய் ரூமுக்குள் சென்று கதவை சாத்திக்கிட்டாள். சுரேஷ் பையை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பிவிட்டார். ஒரே மகள், அதுவும் செல்ல மகள். படிப்பில் மாத்திரம்தான் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார், மீதி எல்லாத்துலேயும் செல்லந்தான். எல்லாம் அவ விருப்பம்தான், ரொம்ப எல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சுரேஷ் மனைவியும் வேலைக்கு போகிறதால காசு பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை. மக ஸ்கூட்டி கேட்டால் உடனே வாங்கிவிட்டார். அவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறதுக்கு வீடு கூட கட்டிட்டார். இத்தனைக்கும் அவள் +2 தான் படிச்சுக்கிட்டே இருக்கான். படிப்பில் ஓகே ரகம். முதல் 10 ரேங்குக்குள்ளே முன்ன பின்னே வருவாள். சுரேஷுக்கு அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் நேரத்தை வீணாக்காமல் படிக்கணும். ஏன்னா +2ல் நல்ல மார்க் வாங்கணும். அப்போதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கும். சுரேஷ் படித்தது ITI தான். இதனால் பொண்ணு நல்லா படிக்கணும்னு நினைச்சார். வேலை முடிந்து வீட்டுக்கு கிளம்பும்போது மகளை திட்டினது நினைவு வர அவளுக்கு பிடித்த பிரியாணி 3 பேருக்கும் வாங்கி வந்தார். சுரேஷ் வரவும் அவர் மனைவி வேலை முடிந்து வரவும் நேரம் சரியாக இருந்தது. அவளையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வீடு திரும்பினார். 2 பேரும் வீட்டுக்கு வந்து ஹாலிங் பெல் அடித்தார்கள். மகள் கதவை திறக்கவில்லை. திட்டிக்கிட்டே கதவு சாவி போட்டு திறந்தார். மகளுக்கு கோபம் இன்னும் சரியாகல போலன்னு பிரியாணியை டேபிள் வைத்துவிட்டு மகள் ரூம் கதவை தட்டினார். வாமா, பிரியாணி வாங்கி வந்து இருக்கேன் என்று குரல் கொடுத்தார். அப்பவும் கதவு திறக்கவில்லை. அவள் பெயரை சொல்லி கூப்பிட்டார். ஒன்றும் சத்தத்தை காணோம். கதவை வேகமாக தட்டினார். ஒன்றும் பயனில்லை. மனைவியை கூப்பிட்டு சொன்னார். அவள் அம்மாவும் வந்து கதவை தட்டினார்கள். பதில் இல்லை. இவருக்கு லேசா சந்தேகம் வந்து ஸ்டூலை போட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். அவர் கண்ட காட்சி அவர் உயிரை கலங்கி போக வைத்தது. அவரோட மகள் ஃபேனில் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தாள். ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. அவர் மனைவி என்னங்கன்னு கேட்டாள். இவர் போச்சுடி, எல்லாம் போச்சு, மகள் தொங்கிட்டா, ஐயோ என்ன பண்ணுவேன்னு கத்தினாரு. சத்தம் கேட்டு எதிர் வீட்டில் இருந்து வந்து பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் சொன்னார்கள். அவங்க வந்து கதவை உடைச்சு உள்ளே போனாங்க. அங்கே அந்த பொண்ணை கீழே இறக்கினார்கள். அவள் ஏறி தள்ளிவிட்ட ஸ்டூல் கீழே கிடந்தது. கீழே இறங்கிய பின் ஆம்புலன்ஸு கொண்டு போனார்கள். அவர் தன்னோட கோபமும் அவளை திட்டினதும் தான் இதுக்கு காரணம். ஐயோ, என் மகளை நானே கொன்னுட்டேனே அழுதார். கோபப்படுத்தி திட்டினதுனால அவள் இந்த முடிவுக்கு போயிட்டான்னு நானே சாகடிச்சினேன்னு அழுதார். அவரோட மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவளும் மகளேன்னு அழுதுகிட்டு இருந்தாள். அவர் படின்னு சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லையாம். அதை கோபமாக சொன்னால் அதுக்காக இப்படி பண்ணிட்டாளே, என் மகளே இப்படி செஞ்ச, என்னை மன்னிப்பையா, போயிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். நண்பர்கள்கிட்ட படின்னு சொன்னது தப்பான்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தார். பார்க்குறவங்க கண்களெல்லாம் கலங்கி போயிருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வந்தது. அடக்கம் பண்ணிட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அவரும் அவர் மனைவியும். அன்றைக்கு சாயங்காலம் அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் பேசினார். உங்கள் மகள் 3 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க. அவள் வயிற்றில் கரு இருந்துச்சு. அதை நான் ரிப்போர்ட்டில் எழுதலை. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அதான். நானும் 2 பெண்களுக்கு தகப்பன். மனசு கேட்கல, அதான் உங்களுக்கு சொன்னேன் என்றார். சுரேஷ் ஆடி போயிட்டார். +2 படிக்கிற பொண்ணு கர்ப்பமா? ஐயோ, என்ன கொடுமை இதுன்னு நினைச்சார். அதே சமயம் அப்போ அவள் செத்ததுக்கு இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு தோணுச்சு. அவளோட நோட்டு, டைரி எல்லாம் தேடினார். ஏதாவது குழு கிடைக்குமானும். யார் அவன் என்று எனக்கு தெரிஞ்சாகணும். ரூம் பூரா தேடினார். அவள் கூட படித்த பிள்ளைங்கக்கிட்ட விசாரித்தார். அவங்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. மர்மமாக இருந்தது. அவளோட செல்போன் எடுத்து பார்த்தார்.
அதில் ஹால் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் ஆகியிருந்தது. நண்பர் ஒருவர் அட்வைஸ் பண்ணார், சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியிலேருந்து 1 மாதத்துக்கு ஹால் ஹிஸ்ட்ரி வாங்கலாம்னு. இவர் அதை கஷ்டப்பட்டு வாங்கி பார்த்தப்ப குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் நிறைய காலும் ரொம்ப நேரம் பேசினதாகவும் தெரிஞ்சது. அந்த நம்பருக்கு இவர் கால் பண்ணி பார்த்தார். சுவிட்ச் ஆஃப்னு மெசேஜ் வந்தது. அந்த நம்பரோட பெயர், அட்ரஸ் சர்வீஸ் கம்பெனிக்கிட்டேயே இருந்து வாங்கினார். அது ஒரு பையனோட நம்பர். அட்ரஸ் பக்கத்து ஊரில் இருந்தது. அவனை கண்ட துண்டமாக வெட்டி போடுற ஆத்திரத்தில் அங்கே போனார். அந்த பையனோட வீட்டுக்கு போய் விசாரித்தார். அவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. வீட்டில் அந்த பையனோட ஃபோட்டோவில் மாலை போட்டிருந்தது. தோற்றம் மறைவுன்னு தேதி போட்டிருந்தது. அந்த மறைவு தேதி இவரோட மகள் இறந்த தேதி. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவங்க கிட்ட எப்படி பையன் இறந்தான்னு கேட்டப்ப அந்த தேதியில் காலில் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொன்னாங்க. அவங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு விசாரித்தப்ப பையன் கொஞ்சம் பழக்கம், அதான் துக்கம் விசாரிக்க வந்தேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அவரோட ரூமுக்குள்ளே போய் அழுதார். அப்போ தற்செயலாக அவரோட ரூமில் உள்ள டேபிளில் பார்த்தார். அதில் ஒரு லெட்டர் இருந்தது. அது அவரோட மக எழுதினது. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அவனும் செத்துட்டான். அவன் போன இடத்துக்கே நானும் போகிறேன். நீங்கள் கோபக்காரர், அதை உங்ககிட்ட சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. உங்களோட அன்புக்கு தூசி அளவுக்கு கூட சந்தோஷம் கொடுக்கல நான். என்னை பற்றி எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க, அதையெல்லாம் மண்ணாக்கிட்டேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் திரும்பவும் உங்கள் மகளாக பிறந்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி வாழணும். அதான் என் ஆசை. என்னை மன்னிச்சிடுங்க அப்பா. அவரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவர் மனைவியும் வந்து பார்த்துட்டு கதறி அழுதாங்க. அதை மேலே போட்டிருந்த போட்டோவில் இருந்த அவங்க மகள் மௌனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.